வணக்கம். எஸ்பி இன்ஜினியரிங் சேலம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஆர்காட்டில் 4 கேவிட்டி ஃப்ளேயர்ஸ் மிஷின் ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல் உடையுதுன்னு சொல்லி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நம்ம சரி பண்ணுறதுக்காக லொக்கேஷன் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா ட்ராலி வந்து கரெக்டாக அவங்க மூவ் பண்ண தெரியல. அவங்களுக்கு ஒரு 2-3 டைம் நம்ம சொல்லிக் கொடுத்து வந்து கூட அவங்க கரெக்டாக மூவ் பண்ணல. அதில் ஒரு சின்ன சின்ன வெல்டிங் கிராக்ஸு, அப்புறம் அந்த கிரேனைட்டை கொஞ்சம் மட்டம் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க மூவ் பண்ணதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகி கொஞ்சம் மட்டம் இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோம். எல்லாம் பண்ணி கொடுத்து எல்லாம் பக்காவாக பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தோம். இதோட என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த கல் உடையிறது இன்னொரு மெயின் ஃபால்ட் என்னென்னா, அந்த ஆட்டோ ஃபீடர் ஓடுற இடத்துல அந்த கலப்பை இருக்கீங்களா, அந்த இடத்துல வந்து எம்டியாக வந்து ரன் பண்ணக்கூடாது. எம்டியாக ரன் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரோக் பஞ்ச் பண்ணுற சிலிண்டரை வந்து உங்களுக்கு மேலே அந்த வெல்டிங் பிளான்ச்சில் வந்து வெல்டிங் பண்ணியிருப்போம், அது கட் ஆயிரும். ஸோ அதை வந்து எல்லா கஸ்டமரும் ஃபாலோ பண்ணணும். எம்டியாக ஓட்டாமல் ஃபுல்லாக இருக்கும்போது மட்டுமே அந்த முன்னாடி அந்த கலப்பைக்கிட்ட இருந்தபோது ஓட்டணும். அதே மாதிரி இந்த கிரைனேட்டை வந்து வீக்லிஸ் 1 டைம் மட்டமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கல் உடையாமல் இருக்கும். ஏன்னா அந்த டையோட சர்ஃபேஸுக்கும் இந்த கிரைனேட்டோட சர்ஃபேஸுக்கும் மட்டமாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிரைனேட் சர்ஃபேஸுக்கும் டை சர்ஃபேஸுக்கும் இடையில கேப்பும் இருக்கக்கூடாது. ஸோ அது ஏன்னா தள்ளும் போது இந்த அதிர்வில் உடையிடும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னு செக் பண்ணி நாங்கள் அவங்க பண்ணி கொடுத்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அந்த கஸ்டமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி டவுட் பண்ணி கேட்கலாம். சரி, பெரிய ஃபால்ட்டு சார் எங்களால் பண்ண முடியல அப்படின்னாங்கன்னா நாங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து டையே ஓரளவுக்கு அவங்க ஓட்ட தெரியாமல் ஓட்டி டையே ஒரு பக்கம் தேஞ்சு இதெல்லாம் ட்ராலியே ஒரு பக்கம் இது ஒன் சைடாக இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்து நாங்கள் இது பண்ணி கொடுத்தோம். இப்போ வந்து உங்களுக்கு கல் ஃபினிஷிங் பக்காவாக வந்துச்சு. கல் கிராக் இல்லாமல் வந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரோக்கில் பாருங்கள் உங்களுக்கு கல் வந்து எந்த கிராக்கும் இல்லாமல் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபால்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி டவுட் கேளுங்க, நாங்கள் கரெக்டாக சொல்கிறோம். ஏதோ மேஜர் ஃபால்ட் அப்படின்னா நாங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான். இப்போ பாருங்கள் எல்லாம் கல் கிராக் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு கல் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.